ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே 3ல் இருக்கிறோம். டே 3ல் நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரைம் அண்டு காம்போசிட் நம்பர்ஸ். அதோட பேசிக் கான்செப்ட்டு பார்க்க போகிறோம். அது கூடவே சேர்ந்து க்யூப் டேபிள்ஸ் அதை நம்ம படிக்கணும். அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. என்ன சார் மறுபடியும் இருந்தா டே 3ஆன்னு யோசிக்க வேணாம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் ஆடியோ இஷ்யூ இருந்துச்சு. அதாவது உங்களுக்கு எந்த சவுண்டுமே கேட்கல. அதனால நான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? சரி, கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா பகா எண்கள், ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஒன்றை விட பெரிய ஒன்று மற்றும் அதே எண்ணால் மட்டுமே வகுப்படக்கூடிய எண்கள் தான் பகா எண்கள். இந்த பகா எண்களுக்கு ரெண்டு காரணிகள் தான் இருக்கும். சரியா? 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் 2, 3, 5, 7 எக்ஸட்ரா. இதெல்லாம் என்னென்னா பகா எண்களுக்கு உதாரணங்கள். இப்போ இந்த எண் 2, இந்த 2ங்கிற நம்பர் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன அப்படின்னா இரட்டைப்படை பகா எண் ஆகும். அதாவது இரட்டைப்படை பகா எண் 2 மட்டும்தான், வேறு எந்த நம்பருமே இருக்காது. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மட்டும்தான் இரட்டைப்படை பகா எண். அடுத்து மிகச்சிறிய பகா எண் எதுன்னு கேட்டாலும் 2 தான். சரியா? இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து இங்கிலீஷ் மீடியம். ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரைம் நம்பர் இஸ் இ நேச்சுரல் நம்பர். அடுத்து கிரேட்டர் தென் 1. நேச்சுரல் நம்பர்னாலே உங்களுக்கு தெரியும், 1ல் ஸ்டார்ட் ஆகும். ஏற்கனவே ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே உங்களுக்கு இதை நம்பர் சிஸ்டத்தை பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க டே 1ல் போய் பாருங்கள். ஓகே. நேச்சுரல் நம்பர் 1ல் ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாக்ட்லி 2 ஃபேக்டர்ஸ் 1 அண்டு இட் செல்ஃப். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரைம் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டால் இட் இஸ் டிவிசிபிள் பை 1 அண்டு இட் செல்ஃப். சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள் 2, 3, 5 இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2ங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2ங்கிற நம்பரை 1 டிவைட் பண்ணும், 2 டிவைட் பண்ணும். வேறு எந்த நம்பர்ஸுமே டிவைட் ஆகாது. இதே மாதிரி 5ங்கிற நம்பர் எடுத்திங்கன்னா 1ஆல் டிவைட் பண்ணலாம், 5ஆல் டிவைட் பண்ணலாம். வேறு எந்த நம்பரும் டிவைட் பண்ண முடியாது. இதே மாதிரி 13 அப்படின்னு எடுத்திங்கன்னா 1ஆல் டிவைட் ஆகும், 13ல் டிவைட் ஆகும். வேறு எந்த நம்பராலையுமே பெர்ஃபெக்டாக டிவைட் பண்ண முடியாது. அதனால தான் இந்த நம்பர்ஸ் என்ன சொல்கிறோம், ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். சரியா? ஓகே. ஒரு சின்ன ஹோம்ஒர்க்கு என்ன அப்படின்னா ஃப்ரீ டைமில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, 1 to 100 இதுக்கு இடையில உள்ள ப்ரைம் நம்பர்ஸை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு லிஸ்ட் அவுட் போட்டு பார்த்துக்கோங்க. சரியா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் என்ன அப்படின்னா அந்த நம்பர் 2 தான். ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் எது அப்படின்னாலும் 2 தான். ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் 2. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா பகு எண்கள், காம்போசிட் நம்பர்ஸ். பகு எண்கள், காம்போசிட் நம்பர் என்னன்னு பாருங்கள். ஒன்றை விட பெரிய இரண்டிற்கும் மேற்பட்ட காரணிகள் இருக்கும். இரண்டிற்கும் மேற்பட்ட காரணிகள். பகா எண்ணுக்கு என்ன சொன்னோம், 1 மற்றும் அதே எண் தான் இருக்கும். வேறு எந்த நம்பர் டிவைட் பண்ண முடியாதுன்னு சொன்னோம். இங்கே அதை தவிர மற்ற எண்களாலையும் டிவைட் பண்ணலாம். சரியா? உதாரணங்கள் பாருங்கள். 4. இப்போ இந்த 4ங்கிற நம்பரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1ஆல் டிவைட் பண்ணலாம், 4ஆல் டிவைட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா இந்த நம்பர் 2ஆலையும் டிவைட் ஆகும். சரியா? 2ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ இந்த 2 காரணிகளை தவிர்த்து 3ஆவதாக ஒரு காரணி வந்துட்டாலே அது என்ன நம்பர் அப்படின்னா காம்போசிட் நம்பர். ஓகேவா? சரி, அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். 4, 6, 8, 9. இப்போ இந்த 9லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1ஆல் டிவைட் ஆகும், 9ஆல் டிவைட் ஆகும், 3ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ ஒன்றாலும் தன்னாலும் அதே நம்பர் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் 3 வந்துருச்சு. அப்போ 2 மேற்பட்ட காரணிகள் வந்துட்டாலே அது என்ன நம்பர், காம்போசிட் நம்பர். ஓகேவா? சரி, இதில் மிகச்சிறிய பகு எண்ணுன்னு கேட்டால் 4. அதே மாதிரி பகா காரணிப்படுத்துதல், ஒவ்வொரு பகு எண்ணையும் பகா எண்களின் பெருக்கலாக எழுத முடியும். இப்போ இந்த மேலே உள்ளதெல்லாம் என்னது, பகு எண். இப்போ 10ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அதை பகா எண்களின் பெருக்கலாக எழுதலாம். எப்படி? 5 × 2. இதில் 2ங்கிறது பகா எண், 5ங்கிறதும் பகா எண். இதனுடைய பெருக்கலாக எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. இங்கிலீஷ் மீடியம் கவனிங்க. தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன், ஏன்னா இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் உங்கள் 2 பேருக்குமே புரியணுங்கிறதுக்காக தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே சொல்கிறேன்.
தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இப்படியே இருந்துடக்கூடாது. இங்கிலீஷில் சின்ன சின்ன வேர்டிங்ஸ்லாம் தெரியணும். இப்போ காம்போசிட் நம்பர்னால் என்னென்னு தெரியறதில்ல. அது வந்து என்னது, அதோட மீனிங்காவது தெரிஞ்சுக்கணும். பகுஎண், பகையன். பகுஎண்ணுனா என்ன, பகுஎண்னா என்ன, காம்போசிட் நம்பர். பகையண்ணுனா என்ன, பிரைம் நம்பர். இதாவது தெரிஞ்சுக்கணும், சரியா? ஏன்னா ஹையர் கிளாஸ் போக போக இங்கிலீஷ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கோங்க, தமிழ் தெரிஞ்சுக்கிட்டாலும் நல்லது தான். ஓகேவா? சரி, இப்போ காம்போசிட் நம்பர்னால் என்னென்னு பாருங்கள். ஏ காம்போசிட் நம்பர் இஸ் ஏ நேச்சுரல் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 1. அடுத்து முக்கியமான பாயிண்ட்டு, மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேலே இருந்தாலே அது காம்போசிட் நம்பர். எக்ஸாம்பிள் பாருங்கள், 4, 6, 8, 9, 10 எக்ஸட்ரா. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர் எது அப்படின்னா 4. இந்த 4ஓட ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, 1, 2, 4. அப்போ இந்த 1 அடுத்து இட்செல்ஃப்னால் அதே நம்பர் 4ன்னு வருது. இது தவிர எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேக்டர் இருக்குது 2. சரியா? அப்போ இப்படி வந்துட்டாலே அது என்னது, காம்போசிட் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னா என்ன சார் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 14 அப்படிங்கிறது ஒரு காம்போசிட் நம்பர். இந்த காம்போசிட் நம்பரை எப்படி எழுதலாமா? த காம்போசிட் நம்பர் கேன் பி ரிட்டன் அஸ் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர். 7 2s are 14 எழுதலாம். இதில் 7ம் ப்ரைம் நம்பர், 2வும் ப்ரைம் நம்பர். இதோட ப்ராடக்டாக எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பற்றி இந்த கிளாஸ் முடிகிறப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் ஆஃப் டேபிள். இந்த 2 டேபிள்ஸ்க்கு இடையில கம்பேரிசன், அதாவது ப்ரைம் ஃபேக்ட் நம்பர்னா என்ன, காம்போசிட் நம்பர்னா என்ன, அதுக்கு இடையில கம்பேரிசன் பாருங்கள். நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ப்ரைம் நம்பருக்கு எக்ஸாக்ட்லி 2 ஃபேக்டர் தான் இருக்கும். காம்போசிட் நம்பருக்கு மோர் தென் 2 ஃபேக்டர். பகா எண்களுக்கு சரியாக 2 காரணி தான் இருக்கும். பகு எண்களுக்கு 2க்கும் மேற்பட்ட காரணி இருக்கும். டிவிசிபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது 1 அண்டு இட்செல்ஃப், அதே நம்பராலையும் 1ஆலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். இது 1க்கு மேற்பட்ட நண்பர்கள், அதாவது இது 1 அதே எண்ணுனா இது எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர், 1 அதே எண் மற்றும் பிற எத்தனை நம்பர்னாலும் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் கொடுத்துருக்காங்க, இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு முக்கியமான குறிப்புகள். சரியா? அது என்ன சார் அப்படின்னா, இப்போ இந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துக்கிறோமே, இப்போ அந்த பேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறேன். இப்போ இதில் லிஸ்ட்லாம் பார்த்தோம். ப்ரைம் நம்பர்னால் அதுக்கு எக்ஸாம்பிள், காம்போசிட் நம்பருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கேன், 1 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பரா காம்போசிட் நம்பரா? கொஸ்டின் மார்க். 0ங்கிறது ப்ரைம் நம்பரா காம்போசிட் நம்பரா? ஓகே, இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த 1ஓட காரணி ஃபேக்டர் 1 மட்டும்தான். அப்போ ப்ரைம் நம்பராக இருக்கும்னா கண்டிஷன் என்ன, ஒன்லி 1 அண்ட் இட் செல்ஃப். அப்போ இங்கே ஒரே ஒரு காரணி தான் இருக்குது, 2 ஃபேக்டர்ஸ் இல்லை. இங்கே எக்ஸாக்ட்லி 2 இருக்கணும். சரி சார், காம்போசிட் நம்பரா? கிடையாது, ஏன்னா மோர் தென் 2, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ இந்த 1ங்கிறது ப்ரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. ஓகேவா? இந்த 0வும் அந்த லிஸ்ட்லேயே இல்லை. ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம், நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம், 1 2 3 4 எக்ஸட்ரா இப்படி தான் போகுது. அப்போ ஃபஸ்ட் நம்பரே 1 தான். அப்போ 0க்கு இங்கே வேலையே இல்லை. அப்போ இந்த 0வும் 1ங்க என்னது, ப்ரைம் நம்பரே இல்லை. சரியா? காம்போசிட் நம்பரும் இல்லை. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ இந்த 1ங்கிறது பகா எண்ணும் அல்ல, பகு எண்ணும் அல்ல. எண் 0வும் பகா எண் அல்லது பகு எண் கணக்கில் வராது. இங்கிலீஷில் நம்பர் 1 நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். அதே மாதிரி நம்பர் 0வும் என்னது, இது வந்து நேச்சுரல் நம்பரில் இல்லாததுனால இதுவும் ப்ரைம் நார் காம்போசிட், ரெண்டுமே ப்ரைம்லேயும் வராது, காம்போசிட்லேயும் வராது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு நம்பர் 15 இருக்குது. இதுக்கு எப்படி சார் காரணிகள் கண்டுபிடிக்கணும்? நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லேயே டேபிள்ஸ் நல்லா படிக்க சொன்னோம். 1 × 15 15, அடுத்து 3 × 5 15. சரியா? அதாவது இந்த 15 வர்றதுக்கு 2 நம்பர் காரணமாக இருக்குது, 1ம் 15ம். இந்த 15 வர்றதுக்கு வேறு எதுவும் நம்பர் இருக்கா? இருக்குது, 3 × 5. அப்போ இதனுடைய காரணிகள் என்னென்னா 1 3 5 15. இது மூணுமே என்னது, ஒரு 15 அப்படிங்கிற எண்ணினுடைய காரணிகள். சரியா? அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, அடுத்து ஹவு டு ஐடென்டிஃபை தம். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். 15ங்கிற நம்பருக்கு 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது, 1 3 5 15. சரியா? அப்போ 4 ஃபேக்டர்ஸ் இருந்தாலே அது என்ன நம்பர், காம்போசிட் நம்பர். அது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பகா காரணிப்படுத்துதல் என்றால் என்ன? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஏற்கனவே சொன்னால, ஒரு நம்பர், அதாவது பகு எண் இருக்குன்னா
பகு எண் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். 6 ஒரு பகு எண். பகு எண்ணா காம்போசிட் நம்பர். இந்த காம்போசிட் நம்பரை ப்ராடக்ட் ஆஃப் 2 பிரைம் நம்பர், 2 பகு எண்களின் பெருக்கல் பலனாக எழுதலாம். 2 × 3ன்னு சொன்னோம். அப்போ 2 3s are 6. இப்போ இந்த பகா காரணிப்படுத்துதலில் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரி கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பகு எண்ணையும் பகா எண்களின் தொகுப்பாக உடைக்க முடியும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான், பகு எண்ணை பகா எண்களின் தொகுப்பாக எழுதலாம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் கையெழுத்து அல்லது டிஎன்ஏ போன்றது. அது என்ன சார் டிஜிட்டல் கையெழுத்து டிஎன்ஏனா? நம்ம ஏற்கனவே டிஎன்ஏலாம் சயின்ஸில் படிச்சிருப்போம். ஒரு டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரே ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு இருக்க சான்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் இல்லாட்ட ஒவ்வொருத்தங்களும் டிஎன்ஏ என்னது வேறுபடும். அதே மாதிரி இங்கே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 12 அப்படிங்கிற எண் இருந்துச்சுன்னா அந்த 12க்கு இப்படி ஒரே ஒரு வழியில் தான் நீங்கள் ஃபேக்டர் பண்ண முடியும். வேறு எந்த சான்ஸும் கிடையாது. 12 எப்படி எழுதலாம்? 2 × 2 × 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இதில் 2ங்கிறது ஒரு பகா எண், 3ங்கிறது ஒரு பகா எண். இங்கிலீஷ் மீடியம் லைட்டாக கவனிச்சுக்கோங்க. எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு as a unique product of prime numbers. அதனால தான் இதை டிஜிட்டல் சிக்னேச்சர் அல்லது டிஎன்ஏ ஆஃப் ஏ நம்பர்னு சொல்கிறோம். ஒரு நம்பரோட டிஎன்ஏ என்ன அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டரைசனாக எழுதுறது. இப்போ 12ன்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதை ப்ரைம் ஃபேக்டரைசனாக எழுதுறீங்க. 2 × 2 × 3. வேறு எந்த சான்ஸ்லையும் நீங்கள் எழுத முடியாது. அப்போ இங்கே 2வும் 3 ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசன்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு காம்போசிட் நம்பரை ப்ரைம் ஃபேக்டராக எழுதுறது. சரியா? சரி, இதுக்கு அடுத்து அதனுடைய முறைகள், மெத்தட்ஸ் எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ காரணிப்படுத்தல். இப்போ ஒரு சின்ன நம்பர் இங்கே 12ன்னு கொடுத்துட்டாங்க, நம்ம ஈஸியாக 2 × 2 × 3ன்னு போட்டோம். இதே மாதிரி கொஞ்சம் பெரிய நம்பர் 2 டிஜிட் நம்பர் 3 டிஜிட் நம்பர் வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, ஃபஸ்ட்டு மெத்தட் காரணி செடி முறை, இங்கிலீஷில் ஃபேக்டர் ட்ரீ மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இந்த முறையில் கொடுக்கப்பட்ட எண்ணை 2 கிளைகளாக பிரித்து பகா எண்கள் கிடைக்கும் வரை தொடர்ந்து பிரித்து கொண்டே செல்ல வேண்டும். இதுதான் இந்த மெத்தட். இங்கிலீஷ் மீடியம் மெத்தட்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு மெத்தட் ஃபேக்டர் ட்ரீ மெத்தட். இன் திஸ் மெத்தட் யூ ஸ்பிளிட் த கிவன் நம்பர் இன்டு 2 branches. Continue splitting until only prime numbers remaining at the end of the branches. ஒரு நம்பர் இருக்குன்னா அதை நீங்கள் என்ன செய்யணுமா, 2 branches-ஆக பிரிச்சுக்கிட்டே போகணும். ட்ரீனா உங்களுக்கு தெரியும், மரம். ஒரு மரம் இப்படி இருக்குது அப்படின்னா அதில் இப்படி ஒரு கிளை போகும், அந்த கிளையில் இன்னொரு கிளை வரும், இந்த கிளையில் இன்னொரு கிளை, இப்படி பிரிஞ்சுக்கிட்டே போகும். அதனால தான் இது பேர் ட்ரீ மெத்தட். சரி, இங்கே ஒரு நம்பர் 24ன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதே எடுத்துக்குருவோம். இப்போ இந்த 24-ஐ 2 × 12ன்னு எழுதிக்கலாமா? 2 × 12 24. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 2ங்கிறது ப்ரைம் நம்பர், இதை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 12-ஐ 2ஆக பிரிக்க போகிறோம். 2 × 6. இதில் இந்த 2 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பர், அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 6-ஐ 2ஆக பிரிக்க போகிறோம். 2 × 3. இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா இந்த 2வும் ப்ரைம் நம்பரு, 3யும் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்னால் என்னது? பகாயன். அப்போ இந்த 2 பகாயன், இந்த 2 பகாயன், இந்த 2 பகாயன், இந்த 3 பகாயன். அப்போ எத்தனை சான்ஸ் எழுதுகிறோம் பார்த்தீங்களா? அப்போ இந்த 24ங்கிற நம்பரை எப்படி ஃபேக்டர் பண்ணியிருக்கோம்? 2 × 2 × 2 × 3. சரியா? இதான் என்னது? ஃபஸ்ட்டு மெத்தட் ஃபேக்டர் ட்ரீ மெத்தட். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட். ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட் இல்லாட்டி லேடர் மெத்தட். லேடர் மெத்தட் தமிழில் தொடர் வகுத்தல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தொடர் வகுத்தல் முறை அதுலேயே மீனிங் இருக்குது. தொடர்ந்து என்ன செய்யணும்? வகுத்துட்டே போகணும். இதே நம்பரே எடுத்துக்கலாமே. இதே நம்பர் எடுத்துக்கோங்க. 24ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறோம். தொடர் வகுத்தல் முறைனா என்ன சார்? ஒரு ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணணும். 2ங்கிற ப்ரைம் நம்பரால் இதை டிவைட் பண்ண முடியுமா? 2ங்கிற பகா எண்ணால் வகுக்க முடியும். O 2 2, E 2 4. அடுத்து மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 6 2s are 12. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3 2s are 6. அதுக்கடுத்து 3ங்கிறது என்ன நம்பர்? ப்ரைம் நம்பர். அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை சார் அப்படின்னா மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1. இந்த 1 வர வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணிடுங்க. இப்போ இந்த 24ங்கிற நம்பரை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம்? 2 × 2 × 2 × 2 × 3. இதே நம்பர் வந்துருச்சா? ஓகே, இதான் என்னது? லேடர் மெத்தட். லேடர் எப்படி இருக்கும்? ஞாபகம் இருக்கா? லேடர் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும்.
இந்த மாதிரி இருக்கும் லேடர். ஏணி, லேடர்னா என்னது? ஏணி. அதே மாதிரி ஏணிப்படி மாதிரி வந்திருக்கு பாருங்க. சரியா? அதனால தான் இப்போ லேடர் மெத்தட். சரி, அப்போ இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட் ஃபேக்டர் ட்ரீ மெத்தட், செகண்ட் மெத்தட் லேடர் மெத்தட், லெட்டட் ரிப்பீட் டிவிஷன் மெத்தட். ஓகே சார், இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ்பொனன்சியல் ஃபார்மில் எழுத தெரியணும். எக்ஸ்பொனன்சியல் ஃபார்ம், தமிழ் மீடியம். எக்ஸ்பொனன்சியல்னா என்ன? அடுக்குக்குறி வடிவம். ஒரு நம்பரை அடுக்குக்குறி வடிவத்தில் எப்படி எழுதுறது? சரி, கவனிங்க. இப்போ இங்கே ஃபேக்டர்ஸை எழுதியாச்சு. என்ன எழுதணும்? 1 செகண்ட். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3ன்னு எழுதணும். இப்போ அதில் 2ங்கிறது எத்தனை இடம் வந்திருக்கு பாருங்கள். ஹவு மெனி டைம்ஸ்? 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 2ங்கிற நம்பர் 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 2 பவர் 3 இன்ட்டு இந்த 3ங்கிறது 1 டைம்ஸ் தான் வந்திருக்கு. அப்போ 3 பவர் 1. எப்படி எழுதுறேன்னு பார்த்தீங்களா? இந்த 2ங்கிற நம்பர் 3 டைம்ஸ் வந்திருக்கு, அதனால் 2 பவர் 3. இந்த 3 1 டைம்ஸ் வந்திருக்கு, அதனால் 3 பவர் 1. இதுதான் என்ன ஃபார்ம் அப்படின்னா எக்ஸ்பொனன்சியல் ஃபார்ம். இந்த 2 3 டைம்ஸ் வந்திருக்கு, 3 1 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி எழுத தெரியணும். இதெல்லாம் ஏன் சார் எழுதி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு அடுத்து நம்ம இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இதன் பயன்கள். பகாக்காரணி படுத்துறது எங்கே பயன்படுதுன்னா மீச்சீமா மீப்போவா கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது. வர்க்க மூலம் கனமூலம் கண்டுபிடிக்கிற இடத்துலலாம் எழுதி கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF கண்டுபிடிக்கிற இடத்துல, லீஸ்ட் காமன் மல்டிபிள் LCM கண்டுபிடிக்கிற இடத்துல, சிம்பிளிஃபையிங் காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷன் அண்டு என்னது கால்குலேட்டிங் ஸ்கொயர் ரூட்ஸ், கியூப் ரூட்ஸ், இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் நமக்கு யூஸ் ஆகுது. இது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். சரியா? அப்போ இந்த பகாக்காரணிப்படுத்துதல் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த கிளாஸ் நம்ம மீப்போவா HCFனா என்னென்னு படிக்க போகிறோம். அதுக்கு அடுத்த கிளாஸ் மீச்சீமா LCMனா என்னென்னு படிக்க போகிறோம். அந்த டைமில் இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தேவைப்படும். அப்போ புதுசாக நடத்த முடியாது. அப்போ நீங்கள் மறுபடியும் இந்த வீடியோ தான் வரணும். சரியா? சரி, இன்னொரு நம்பர் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு இன்றைக்கி கிளாஸை முடிச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு தடவை கவனிங்க. இப்போ வேறு ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ 38 அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கிறோன்னா இந்த 38 எப்படி நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் ட்ரீ மெத்தட் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம டிவைட் பண்ணிட்டு போகிற மெத்தட் லேடர் மெத்தட். இந்த 38 2ஆல் டிவைட் ஆகுமா? 1 2 is 2, ரிமைனிங் 1, 9 2s are 18. வேறு எதுவும் சான்ஸ் இருக்கா? இந்த 19ங்கிறது என்ன நம்பர்? ப்ரைமா காம்போசிட்டா? ப்ரைம் நம்பர். அப்போ இதுக்கு எதுவும் டிவைட் பண்ண முடியாது. அதனால் டைரெக்டாக 19 போட்டு முடிச்சிருங்க. அப்போ 119 is 19. அப்போ இந்த 38 எப்படி எழுதிக்கலாம்? 2 இன்ட்டு 19 இப்படி தான் எழுத முடியும். இதுக்கு எக்ஸ்பொனன்சியல் ஃபார்ம் அடுக்குக்குறி வடிவம் எப்படி சார் எழுதுறது? வேறு வழியே இல்லை. 2 1 டைம்ஸ் தான் வந்திருக்கு, 19 1 டைம்ஸ் தான் வந்திருக்கு, இவ்வளோதான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ராப்ளம் கூட நம்ம ட்ரை பண்ணலாமே. ஓகே, கவனிங்க. வேறு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஏன்னா இது எக்ஸ்பொனன்சியல் ஃபார்ம் வராமல் போயிடுச்சு, அதனால் வேறு நம்பர் ட்ரை பண்ணலாம். வேறு ஒரு நம்பர் எதை எடுத்துக்கலாம்னா இப்போ 48ன்னு எடுக்கிறோம். 48 2ங்கிற நம்பரால் டிவைட் பண்ணுங்கள். இந்த டிவைட் பண்ணுற நம்பர்லாம் ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும். சரியா? அப்போ 2ங்கிற நம்பரால் டிவைட் பண்ணுறோம். 2 2s are 4, 4 2s are 8. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 2 is 2, 2 2s are 4. அடுத்து மறுபடியும் 2, 6 2s are 12. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3 2s are 6. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லாட்ட மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 3 is 3. ஓகேவா? அப்போ கவனிங்க, இந்த 2ங்கிறது எத்தனை இடம் வந்திருக்கு? 1 2 3 4 டைம்ஸ் வந்திருக்கு. அதனால் 2 பவர் 4 இன்ட்டு 3ங்கிறது 1 டைம்ஸ் வந்திருக்கு, 3 பவர் 1. இந்த 1 போட்டாலும் 1, போடாட்டிலும் 1. ஏன்னா 1 வச்சு எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. சரியா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? இந்த 48 ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா என்ன வருது? 2 பவர் 4 இன்ட்டு 3 பவர் 1. ஓகேவா? சரி, இந்த மாதிரி எந்த நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்? ஃபேக்டரைஸ் பண்ணி பழகணும். இதுக்கு நீங்கள் அடிப்படை உங்களுக்கு என்ன தெரியணும்னா மல்டிப்ளிகேஷன் டேபிள் தெரியணும். மினிமம் 10 வரைக்கும் அது படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு கியூப் டேபிள். இப்போ போன கிளாஸ் நம்ம என்னென்னா ஸ்கொயர் டேபிள் படித்தோம். அதுக்கு முந்தின கிளாஸு மல்டிப்ளிகேஷன் டேபிள் படித்தோம். இன்றைக்கி கியூப் ஆஃப் 1 to 10. இந்த கியூப் டேபிள் 1லேருந்து 10 வரைக்கும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 1 கியூப் அப்படின்னா என்ன சார்னா
1 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1. 1 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சரு 1. ஓகே, 2 கியூப்னா என்ன? 2வை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. அப்போ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4, 4 2s are 8. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் படக்குன்னு எழுதிடுவாங்க, 2 power 3 6ன்னு எழுதிடுவாங்க. இது தப்பு, இப்படி பண்ணிடக்கூடாதுன்னா. சரி, அப்போ 3யை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 27. 3 3s are 9, 9 3s are 27. இதே மாதிரி 4 கியூபு 64, 5 கியூப் 125, 6 கியூப் 216, 7 கியூப் 343, 8 கியூப் 5112, அடுத்து 9 கியூப் 729, 10 கியூப் 1000. மினிமம் ஒரு 10 கியூப் வரைக்கும் அது படிச்சுக்கணும். ஓகேவா? ஸ்கொயர் டேபிள் போன கிளாஸே நம்ம பார்த்தோம். போன கிளாஸ் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் அந்த டே 2 கிளாஸை பார்த்துக்கோங்க. சரியா? 1 கியூப் அதிலேருந்து 1 கியூப் 2 கியூப் எக்ஸட்ரா 20 கியூப் வரைக்கும் படிக்கணும். சரி, 20 ஸ்கொயர் வரைக்கும் ஸ்கொயர் டேபிள். சரியா? அதுக்கு அடுத்து இது நம்ம லோயர் கிளாஸ்லேருந்து படிக்கிற மல்டிப்ளிகேஷன் டேபிள். மினிமம் 1லேருந்து 10 வரைக்குமாவது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 3 டேபிள்ஸை இந்த சம்மர் கிளாஸ் முடியவங்களையும் இந்த 1 மந்த்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கியூப் டேபிள், இந்த ஸ்கொயர் டேபிள், மல்டிப்ளிகேஷன் டேபிள், இந்த 3 டேபிளும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த டாபிக் நம்ம நடத்துகிறப்ப உங்கள்கிட்ட கேட்குறப்ப நீங்கள் சீக்கிரமே ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் சேவ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ் என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு ப்ரைம் காம்போசிட் நம்பர்னால் என்ன, அதோட பேசிக் கான்செப்ட் பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? அந்த ப்ரைம் காம்போசிட் நம்பர்ஸ்க்கு இடையில உள்ள கம்பேரிசன் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ், இந்த 1 0ங்கிறது ப்ரைம் நம்பரா காம்போசிட் நம்பரான்னு பார்த்தோம். அது ரெண்டுமே கிடையாதுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து முக்கியமானது இன்னைக்கு பார்த்ததில் என்ன அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். சரியா? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் போட்டோம். இது மாதிரி அடுத்த கிளாஸ் வர்றப்ப நம்ம என்ன செய்ய போகிறோம்? HCF பார்க்க போகிறோம். தொடர்ந்து கிளாஸை பாருங்கள். உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த நம்ம மேக்ஸ் கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.